शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये சர்வவிக்னோபசாந்தயே. நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க. சந்தேகம் தரும் சனி பகவான் அனைவருக்கும் எப்படி சந்தேகம் கொள்ள வைக்கிறார், இதுதான் அந்த வீடியோவோட தலைப்பு. சந்தேகத்தின் காரகரே சனிதான். நவ கிரகங்களில் சந்தேகத்துக்கு என இருக்கும் காரகர் சனி பகவான். இவர் மூலத்திரிகோண வலு அடைகிறது கும்பராசியில், சரிங்களா. ஆட்சி வலுவை அடைகிறது மகர ராசியில், உச்ச வலுவை அடைவது துலா ராசியில். இந்த 3 ஸ்தானங்களின் வழியாக தான் ஒரு சந்தேகத்தை கிளப்புவார். இந்த 3 ஸ்தானங்களும் உங்கள் லக்னத்துக்கு எந்தெந்த ஸ்தானமாக வருகிறதோ அந்த ஆதிபத்திய பலன்களில் சந்தேகம் கொள்ள வைப்பார், சரிங்களா. மற்றும் அவர் இருக்கும் இடத்தின் வழியாகவும் சந்தேகத்தை தருவார், சரிங்களா. இப்போ ஏன் சந்தேகத்துக்கு காரகர் சனியாக வர்றாரு? ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம், சரிங்களா. ஸ்லோனஸ், மிகுந்த தாமதமான செயல்பாடு அப்படிங்கிறதுனால தான் சந்தேகத்தின் காரகரை சனியை வச்சுருக்காங்க. மேலும் இவர் சோம்பல், அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கு செயல்பாட்டு காரகர் இவர் தான். இருந்தாலும் அந்த செயல்பாடுகளை தர சோம்பல் தருவார். இந்த சோம்பல்களை தருவதும் சனி பகவானே. செயல்பாட்டு காரகரும் சனியே, சோம்பலின் காரகரும் சனியே. இது உள்ளுக்குள்ளே எதுவுமே தன்னோட முயற்சிகள், தன்னம்பிக்கையை குறைக்கும். சூரியனுக்கு ஆப்போசிட் சனி அப்படிங்கிறதுனால சூரியனோட தன்னம்பிக்கையை இவர் குறைப்பார். தன்னம்பிக்கை குறைத்து சந்தேகத்தை கிளப்புவார். என்னால் அது முடியுமா, அவரால் அது முடியுமா, அப்புறம் நான் போய்தான் இந்த வேலை செஞ்சு ஜெயிக்க போகுதா, நான் இந்த உப்பு விற்று தான் எல்லாம் நடக்க போகுதா, நான் அந்த பேசித்தான் இந்த காரியமாக போகுதா, நான் வேலைக்கு போய்த்தான் முன்னேற போகுதா அப்படின்னு எதற்கெடுத்தாலும் முட்டுக்கட்டை போட்டு சந்தேகத்தை கிளப்புவர் சனி பகவான், சரிங்களா. இந்த முயற்சிகளில் ஏற்படும் சந்தேகத்தின் விளைவுகள் தான் இந்த முயற்சிகளில் ஏற்படும் நம்பிக்கையின்மை தான் சந்தேகமாக வெளிப்படுது, சரிங்களா. இதுக்கு காரணம் சூரியனோட தன்னம்பிக்கைக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால தான் இவர் சனி பகவான். இப்போ மேச லக்னக்காரர் எந்தெந்த விதங்களையும் சந்தேகப்படுவாங்க. இவருக்கு மேச லக்னத்துக்கு 11ஆம் ஸ்தானம் கும்பராசி. இவர் மூலத்திரிகோண வலு அடைகிறதுல அதிகமான ஸ்தானங்களை, அதிகமான சந்தேகங்களை கிளப்புவார். மூலத்திரிகோணம் அடையும் ஸ்தானம் கும்பம், சரிங்களா. அது உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த ஸ்தானமாக வருதோ அந்த பலன்களில் அதிகமான சந்தேகத்தை கிளப்புவார். அதுக்கடுத்தது மகரம் இவருக்கு ஆட்சி விட அப்படிங்கிறனால அதுலேயும் சந்தேகத்தை கிளப்புவார். ஆனால் மூலத்திரிகோணமான கும்பத்தின் வழியாக தான் அதிகமான சந்தேகத்தை கிளப்புவார். அப்புறம் ஒரு உச்சமடையர் துலா ராசியிலையும் அவர் சந்தேகம் கொள்ள வைப்பார். மேச லக்னத்துக்கு இவர் கும்பராசி 11ஆம் ஸ்தானம். இவங்களோட அபிலாசைகள், இவங்களோட மூத்த சகோதரம், இவங்களோட லாபங்கள், சரிங்களா. இவங்களுக்கு விடாமுயற்சி அப்படிங்கிறதுல சந்தேகத்தை கிளப்புவார் சனி, சரிங்களா. அவர் 11 அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பு, லாப முயற்சிகள், இதெல்லாம் சந்தேகத்தை கிளப்புவார். அப்புறம் 10ஆம் ஸ்தானம் தொழில் வழியாக இவர் சந்தேகத்தை கிளப்புவார். ஜீவன வழியில், சரிங்களா. தொழில் நல்லா தான் போயிட்டுருக்குதான், அந்த வேலைக்காரர்கள் நல்லா தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இவர் சந்தேகத்தை கிளப்பார். அப்புறம் 7ஆம் ஸ்தானம் துலா ராசி. இங்கே உச்சமடையறனால வாழ்க்கை துணை மேலே சந்தேகம் கொள்ள வைப்பார், சரிங்களா. ஃப்ரெண்ட்ஷிப் மேலே, நட்பு மேலே, சமுதாயத்தின் மேலே எல்லாம் சந்தேகத்தை கிளப்ப வைப்பார், சரிங்களா. சமுதாயம் கரெக்டாக தான் போயிட்டுருக்குதா, நான் ஏன் கரெக்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைப்பார், சரிங்களா. அடுத்த ரிஷப லக்னத்துக்கு இது 6க்குரியவர் துலா ராசி. ஒரு உச்சமடைகிற ஸ்தானம் 6ஆம் ஸ்தானம், சரிங்களா. 6க்குரியவர் சுக்கிரன். இவர் லக்னாதிபதி சுக்கிரன் தான். 6க்குரியவர் சுக்கிரன் தான். ஏன்னா இவரோட ஸ்தானம் தான் துலாம் அப்படிங்கிற சுக்கிரனோட ஸ்தானம் தான். இங்கே சனி பகவான் உச்சமடைகிறதுனால
இவங்களுக்கு வந்து 9-10க்குரியவர் சனி. சரிங்களா, 9-10க்குரியவர் அப்படிங்கிறனால முதலில் வந்து 10க்குரிய தொழில், இவங்களுக்குமே வந்து தொழில் மேலே சந்தேகம் கொள்ள வைப்பார். சரிங்களா, தொழிலின் மேல் சந்தேகம் கொள்ள வைப்பார். ஜீவனத்தின் மேல் வந்து சந்தேகத்தை கொள்ள வைப்பார். சரிங்களா, நான் தான் செய்யும் வேலை வந்து உரியதாக இருக்கிறதா, தன் ஆரோக்கியத்தின் மேலேயும் சந்தேகம் வரும். உங்களுக்கு 6ல் வந்து உச்சமானால ஆரோக்கிய நோய் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கும். சரிங்களா, தான் செய்வது ஒர்க்கு வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்குதா, இது மேலும் ஏதாவது நான் வந்து செய்யணுமா, பற்றாக்குறை இருக்குதா அப்படின்னு வீண் சந்தேகத்தை கொள்ள வைப்பார். சரிங்களா, அப்புறம் இந்த 9க்குரியவர், 9 வந்து மகரம், 9க்குரியவர் சனி அப்படிங்கிறனால 9ஆம் ஸ்தானம் மகரம் அப்படிங்கிறனால தந்தை மேலே, தந்தை வழி உறவுகளின் மேல் வந்து சந்தேகத்தை கொள்ள வைப்பார். சரிங்களா, தெய்வ நம்பிக்கையை குருவே வந்து குரு வலுவெல்லாம் போயிட்டால் தெய்வத்து மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் செய்வார். சரிங்களா, ஏன்னா 9க்குரியவர் வந்து சனி அப்படிங்கிறனால, குரு வந்து ஆன்மீக காரகிரகம் அப்படிங்கிறனால குரு வந்து வலுவில்லைன்னா அந்த 9இன் ஆன்மீகத்தின் மேல் கடவுளின் மேல் சந்தேகத்தை கொள்ள வைப்பார். சரிங்களா, அப்புறம் வந்து மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு வந்து இவர் 8-9க்குரியவர் ப்ளஸ் வந்து 5க்குரியவர் பூர்வ புண்ணியாதிபதி. பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கிறனால தன்னோட திறமையின் மேலேயே சந்தேகத்தை கொள்ள வைப்பார். சரிங்களா, தன்கிட்ட இந்த திறமை இருக்குது அப்படிங்கிறதுலேயே வந்து உங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பும். இது சரியானா, இது வெற்றி தருமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை கொள்ள வைக்கும். அப்புறம் வந்து குலதெய்வத்தின் மேல், குலதெய்வம் இருக்குதா, நம்மளுக்கு குலதெய்வம் அருள் இருக்குதா. சரிங்களா, அப்புறம் குழந்தைகள் மேல், குழந்தை கரெக்டாக தான் போயிருக்காங்க, குழந்தை நல்லா படிக்குமா, குழந்தை எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நல்லாவே குழந்தை பண்ணிகிட்டு இருந்தாலுமே இவங்களுக்கு அந்த குழந்தைகள் மேல் வந்து சந்தேகம் வரும், கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்குதா நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி. குழந்தைகளின் நலனில் வந்து சந்தேகத்தை கொள்ள வைக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து காதலின் மேல் சந்தேகத்தை கொள்ள வைக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து ஆயுள் மேலேயே சந்தேகத்தை கொள்ள வைக்கும். சரிங்களா, நான் நல்லா இருப்பேன் டாக்டர், திடீர்னு தூக்கத்திலேயே இறந்து விடுவோனா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஆயுள் மேலேயே வந்து இவங்களோட ஆயுள் மேலேயே இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து வரும். சரிங்களா, அடுத்து வந்து 9க்குரியவர் பாக்கியஸ்தானாதிபதி, பாக்கியங்களின் மேல் இவங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்டங்களின் மேலேயே இவங்களுக்கு சந்தேகம் வரும். தந்தை மேல் சந்தேகம் கொள்ள வைப்பாங்க, சந்தேகம் கொள்ள வைக்கும். சரிங்களா, தன்னோட உயர்வின் மேல் சந்தேகம் வரும். சரிங்களா, தன்னோட உயர்வு வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரும். பூர்வீகத்தில் வந்து இவங்களுக்கு வந்து சந்தேகம் வரும். பூர்வீக நபர்கள் வந்து சந்தேகத்தை கிளப்புவாங்க. சரிங்களா, ஏன்னா 1, 5, 9 அப்படிங்கிறது வந்து திரிகோணம் அப்படிங்கிறனால 5 வந்து பூர்வீகம். அதனால் வந்து 9லையும் வந்து அந்த பூர்வீகத்தன்மை வந்து வெளிப்படும். சரிங்களா, அதனால் பூர்வீகத்திலையும் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க மேலே சந்தேகத்தை கிளப்பாங்க, அல்லது அவங்க மேலே வந்து இவர் சந்தேகப்படுவார். சரிங்களா, அப்புறம் ஆயுள் மேல் சந்தேகம் பட வைக்க, அப்புறம் வந்து மறைமுகமான அந்தரங்க விஷயங்கள், அதில் ஏதாவது இவர் வந்து மறைமுகமாக செயல்பட்டுட்டு அதை நம்ம மாட்டிக்குவோமோ, அது நம்ம சிக்கல் தருமோ அப்படிங்கிற மாதிரி வீண் சந்தேகத்தை கொள்ள வைக்கும். சரிங்களா, மிகுந்த சந்தேகத்தை வந்து அந்தரங்க விஷயங்களில் தவறான வழிகளில் செய்யக்கூடிய முயற்சிகளில் வந்து சந்தேகம் வரும். அப்புறம் வந்து திடீர் முயற்சிகள், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுல வந்து இவங்க ஈடுபட்டுருவாங்க. திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ரேஸு, இந்த புதையல் யோகங்கள், லாட்டரி, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இவங்களுக்கு வந்து அது நான் ஜெயிப்பேனா அப்படிங்கிற மாதிரி வீண் சந்தேகத்தை வந்து கொள்ள வைக்கும். வீண் சந்தேகம் இல்லை, அது பொதுவாக வந்து சந்தேகத்தை வந்து தரும். சரிங்களா, அடுத்து கடகலக்கணத்துக்கு வந்து 7-8க்குரியவர். சரிங்களா, 8இன் மேல் அதிக சந்தேகத்தை கொள்ள வைக்கும். அந்தரங்கம், இவங்களுக்கு வந்து லீகல் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா வந்து சந்தேகம் வந்து வரும். சரிங்களா, அந்தரங்க மறைமுக வழிகளில் இவங்களுக்கும் வந்து சந்தேகம் வரும். அப்புறம் வாழ்க்கை துணை மேல் சந்தேகம் கொள்ள வைக்கும், சமுதாயத்தின் மேல் சந்தேகம் கொள்ள வைக்கும், கூட்டாளிகளின் மேல் சந்தேகம் கொள்ள வைக்கும். சரிங்களா, அப்புறம் வந்து நாளில் வந்து உச்சமாகிறதுனால தாயின் மேலேயே சந்தேகத்தை கொள்ள வைக்கும். தன் தாயாரா எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாயின் மேல் சந்தேகம் கொள்ள வைக்கும். அப்புறம் வந்து கல்வியின் மேல், தான் கற்ற கல்வி வந்து இது சரிதானா, தான் கற்கும் கல்வி சரிதானா, சரிங்களா, இதனால் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரும்.
டாக்குமெண்ட்ஸு, வாகனங்கள், வாகன வழிகளில், சொத்து ப்ராப்பர்ட்டிகளின் வழிகளில், தன்னோட சுகத்தின் மேலே உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வரும். தன்னோட மகிழ்ச்சி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் வந்து இது உண்மையான சந்தோஷம் தானே, இது எனக்கு இந்த சந்தோஷத்தை அடைவதற்கு நான் தகுதியானவனா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகத்தை கொள்ள வைக்கும். சரிங்களா. அடுத்து வந்து சிம்மத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி உச்சமாகறனால இளைய சகோதர வழிகளில் தன் முயற்சிகளின் மேலேயே, தன்னோட பராக்கிரமத்தின் மேலேயே, வீரியத்தின் மேலேயே, சரி நட்புகளின் மேலேயே சந்தேகத்தை தரும். தன்னோட முயற்சி சிறுதூர பயணங்களில் வந்து அதிகமாக சந்தேகம் வந்து உங்களுக்கு வந்து உண்டாகும். சரிங்களா. இவங்க வந்து துணிவாக தான் செயல்படுவாங்க, ஆனால் அவர் வந்து சந்தேகம் இருக்குது. ஏன்னா 3ல் சனி வந்து உச்சமாகறனால. சரிங்களா. அப்புறம் தன்னோட ஆரோக்கியம். சரிங்களா. தனக்கு வந்து எந்த நோய் இல்லைனாலுமே தனக்கு ஏதோ நோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபீல் பண்ணிக்குவாங்க. ஏன்னா 6க்குரியவர் சனி மகரம். அடுத்து 7க்குரியவர். 7 சனி திரிகோணம் அடைகிறதுனால வாழ்க்கை துணை மேலே அதிகமான சந்தேகங்கள் வரும். நட்புகளின் மேல், கூட்டாளிகளின் மேல், சரிங்களா, சமுதாயங்களின் மேல் வந்து சந்தேகம் வந்து வரும். சரிங்களா. சிம்மத்துக்கு. அடுத்து கன்னிக்கு வந்து இவர் வந்து 5, 6க்குரியவர். 6ல் வந்து ஒரு திரிகோண வளைவை அடைகிறதுனால இவங்க வேலையில் வந்து இவங்களுக்கு வந்து சந்தேகம், வேலை பார்க்கும் இடத்துல வேலையில் வந்து சந்தேகங்கள் வரும். சரிங்களா. இது சரியான வேலை தானா, எனக்கேற்ற வேலை தானா, இதில் வந்து வருமானங்கள் வந்து நாம் முன்னேற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தன்னோட நோயின் மேல் எனக்கு உண்டான நோயே வந்து எனக்கு ஆபத்து கொண்டு வருமோ, எதிரிகளால் எனக்கு வந்து மிகுந்த ஒரு துயரம் நடந்து விடுமோ. சரிங்களா. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகம் வரும். கடன் கன்னி ராசிக்காரருக்கு வந்து கடன் தான் வந்து இவங்களுக்கு வந்து மிகுந்த கவலை அளிக்கும். சரிங்களா. கடன் வந்து கடனாலேயே தன் வாழ்வு முடிவு நிலைக்கு வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் உருவாகும் இவங்களுக்கு. பயம் கலந்த சந்தேகமாக அச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உருவாகும். சரிங்களா. அடுத்தது கன்னிக்கு துலாம் வந்து 2ல் வந்து உச்சமான நிலை. இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தேகம் வரும், குடும்ப நபர்களின் மேல் சந்தேகம், தன்னோட வருமானத்தில் சந்தேகம். சரிங்களா. தன் கண் சார்ந்த சந்தேகங்கள். சரிங்களா. தன் முகம் சார்ந்த முக உறுப்புகள் சார்ந்த சந்தேகங்கள். சரிங்களா. தன் வருமானத்தின் மேலேயே இவங்களுக்கு வந்து சந்தேகம் வரும். வருமானம் கிடைக்குமா, இன்றைக்கி நிலையான வருமானமாக இருந்தாலுமே இன்றைக்கி கிடைக்குமா அது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் உள்ளவங்க. சரிங்களா. அடுத்தது வந்து துலா ராசிக்கு லக்னத்தில் சனி உச்சமாக தன் மேலேயும் சந்தேகமாக இருக்குது. சரிங்களா. தான் செய்யும் முயற்சி சரிதானா, சரிங்களா, தன்னை விட மற்றவர்கள் யாராவது வந்து என்னை விட மிஞ்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரும். சரிங்களா. அப்புறம் வந்து தன்னோட யுக்தி சரிதானா, தன்னோட வியாபார நுணுக்கம் சரிதானா, சரி தன்னோட வாணிப ரீதியான முயற்சிகள் வந்து சரிதானா அப்படிங்கிற மாதிரி இது வந்து துலாம் தராசு அப்படிங்கிறாரு. சரிங்களா. அதுக்கடுத்த வந்து இவங்க 4க்குரியவர் 4 மகரம், 5 வந்து கும்பம். 5 குழந்தைகள், இவங்களோட குழந்தைகள் மேலே இவங்களுக்கு சந்தேகம் வரும் உண்டாகும். சரிங்களா. அப்புறம் தன் திறமையின் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருவாங்க. சரிங்களா. கன்னிக்கு வந்து 5க்குரியவர் சனி அப்படிங்கிறனால இதில் வந்து தன்னோட காதல் மேலேயும் இவங்களுக்கு சந்தேகம் வரும். மிதனத்துக்கு அது மாதிரி தான். 5ஆம் இடம் துலாம் அப்படிங்கிறனால அங்கே உச்சமாக மிதனத்துக்குமே தன்னோட காதலில் சந்தேகம் வரும். சரிங்களா. துலாத்துக்கும் அந்த மாதிரி தான். துலாத்துக்கு 5ல் வந்து திரிகோணம் அடையினால இவங்களுக்கு மிகுந்த சந்தேகம், அவங்கள கூட இவங்களுக்கு வந்து ஏற்படும் காதல். சரிங்களா. தன்னோட திறமையின் மேல் சந்தேகம், குலதெய்வத்தின் மேல் சந்தேகம். சரிங்களா. அடுத்தவங்க தன்னோட ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள், தன் தாயார் மேலேயே சந்தேகம். சரிங்களா. தன் தாயாராக எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நல்லா பாருங்கள் சார், எந்த நீங்கள் தத்துக்கு எடுத்தாங்க அந்த மாதிரி அநியோன்யம் இல்லாமல் ஆப்போசிட்டாக இருந்துக்கிறாங்க, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்பாங்க. துளாராசிக்காரர் அந்த அளவுக்கு வந்து தன் தாயின் மேல் சந்தேகம் கொள்ள வைக்கும். தன்னோட ப்ராப்பர்ட்டிகளின் மேல், தன்னோட கால்நடை வாகனத்தின் மேல் சந்தேகம். சரிங்களா. வண்டியெல்லாம் சர்வீஸ் கண்டிஷனாக இருந்தாலுமே போகும் மில் எதை மக்கர் பண்ணிடுமோ, போகும் மில் இது ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, அந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து கொள்ள வைக்கும். சரிங்களா. அடுத்து வந்து விருச்சிகத்துக்கு வந்து 3, 4க்குரியவர். 4ல் வந்து ஒரு திரிகோணம் அடைகிறதுனால இவங்களுக்கு வந்து தன் தாயின் மேல் சந்தேகம் இருக்குது. சரிங்களா. தாய் வழி உறவுகளின் மேல் சந்தேகம் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ், பத்திரங்கள், வாகனங்கள் வழி சார்ந்த சந்தேகங்கள், சொத்துக்கள் வழி சந்தேகங்கள், அசையா சொத்துக்கள் மேல் சந்தேகங்கள், கால்நடை வளர்ப்பு, சரிங்களா, இதுலாம் வந்து எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது. கல்வி வந்து கற்கும் கல்வி சரிதானா, இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து இருக்குது. தன்னோட சுகம் வந்து எனக்கு போதியதாக இருக்குதா, தான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன்னா, மகிழ்ச்சியாக இருந்தாலுமே நான் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன்னா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குது.
சரிங்களா. விருச்சிகம் அப்படிங்கிறது அதாவது வந்து இது வந்து ஸ்திர ராசி. கும்பம் வந்து திர ராசி தான் சரிங்களா. கும்பம் வந்து 4 மகரம் வந்து 3 அப்படிங்கிற சகராசி. 3 அப்படிங்கிற சகராசி இளைய சகோதரத்தின் மேலே வந்து சந்தேகம் கொள்ள வைக்க சரிங்களா. சிறுதூர பயணங்களில் வந்து சந்தேகங்கள் இருக்குது. இடம் மாற்றங்களின் மூலம் வந்து சந்தேகம் இருக்குது. இங்கே போனால் நான் ஜெயிச்சிருவேனா, இது மாதிரி எனக்கு வந்து வெற்றி கிடைக்குமாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது. தன் முயற்சிகளின் மேலேயே இவங்களுக்கு வந்து சந்தேகம் இந்த மட்டும் வந்து கொள்ள வைக்க சரிங்களா. அப்புறம் சிறுதூர பயணங்களின் மூலம் வந்து சந்தேகம் வரும். அப்புறமா வந்து துணிவு சரிங்களா. துணிச்சலாக வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல வந்து இவங்க வந்து சந்தேகப்பட்டு ஒரு கடன் ஸ்டாப் ஆகி அந்த அந்த காரியத்தையுமே செய்யாமல் வந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா இவங்க துணிவின் மேலே இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும் திடீர்னு சரிங்களா. அடுத்து வந்து விருச்சிகத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து சனி வந்து உச்சமாகறனால இவங்களுக்கு அந்தரங்கமான விஷயங்கள் வந்து சந்தேகம் வரும் சரிங்களா. நல்லா தூங்கி இருந்தாலுமே நான் செய்யறது தூங்கி இருக்கிறேன்னா எனக்கு இன்றைக்கி தூக்கம் வருமா, அந்த மாதிரி சந்தேகம் வந்து வரும் சரிங்களா. 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிறனால தன்னை யாராச்சும் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ, தன்னோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்து கொள்ள வைக்கும் சரிங்களா. 12ஆம் இடம் சனி உச்சமாகும் துலாம். நெக்ஸ்ட்டு தனுசுக்கு வந்து 2-3க்குரியவர் ப்ளஸ் வந்து அவர் வந்து 11க்குரியவர் 11ல் உச்சமாகிறார். இவர் வந்து 3ல் வந்து மூலத்திரிவான அளவு கும்பத்தை அடைகிறதுனால இவங்களுக்கு இளைய சகோதரத்தின் மேலே தன்னோட முயற்சிகளின் மேலேயே சரிங்களா, தன்னோட துணிவுகளின் மேலேயே இவங்களுக்கு சந்தேகங்கள் வரும் சரிங்களா. 3, 7, 11 அப்படிங்கிறது வந்து திரிகோணம் அப்படிங்கிறனால நண்பர்கள் மேல் சந்தேகம் வர்றது, கூட்டாளிகள் மேல் சந்தேகம் வர்றது சரிங்களா. 7ல் உண்டாகும் சந்தேகம் அது வந்து 3லையும் வந்து பொருந்தும் சரிங்களா. இடமாறுதலில் வந்து சந்தேகம் சரிங்களா. அப்போ வந்து குடும்பத்தில் சந்தேகம் சரிங்களா. வருமானத்தில் சந்தேகம் சரிங்களா. லாபத்தில் சந்தேகம் சரிங்களா. ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளில் வந்து சந்தேகம். அபிலாஷைகளின் மேல் சந்தேகம். அபிலாஷைகள் வந்து தன்னோட பராகரத்தின் மேல் சந்தேகம். தன்னோட அபிலாஷைகள் வந்து நமக்கு வந்து பூர்த்தி ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் சரிங்களா. சந்தேகம் ஒரு நோய் சந்தேகம் அது வந்து நோய். சந்தேகம் வந்து உண்மையாக இருந்தாலுமே அது வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரவில்லை என்றால் அதுதான் நோய் சரிங்களா. சந்தேகம் வந்து உண்மையாக இருக்கலாம், அதுக்காக நம்ம வந்து அதை நோயை வந்து நம்ம சுமந்துட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை தான் வந்து பாதிக்கும் நம்மளை தான் அது வந்து பாதிக்கும். அதனால் சனிக்கு வந்து காரகராக இருக்காது சரிங்களா. அடுத்து வந்து மகரம் வந்து சனியோட வீடு தான். சனி வந்து ஆட்சி வீடு. தன் மேலே இவங்களுக்கு வந்து சந்தேகம் வரும் சரிங்களா. தன் பிறவையே வந்து தன் பிறப்பையே சந்தேகம் கொள்ள வைக்கும் சரிங்களா. ஏன்னா சனி சந்தேகத்தின் காரகம். பிறப்பு சந்திரன் தாயார். தன்னோட பிறவியின் மேலேயே பிறப்பின் மேலேயே இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துக்கலாம் சரிங்களா. தன்னோட குடும்பத்தின் மேல் சந்தேகம், தன்னோட பேச்சிலேயே வந்து சந்தேகம் வரும். தான் வந்து பேசுவது வந்து சரிதானா, நான் பேசினா வந்து சரியாயிருமா சரிங்களா. கரெக்டாக பேசினாலுமே தன்னோட பேச்சு வந்து எனக்கு வெற்றி தேடி தருமா சரிங்களா. அப்புறம் வந்து வருமானம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் வந்துட்டு இருக்குதா சரிங்க, சரியான வருமானம் வந்து போதவில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கலாம் வீண் சந்தேகம் வரும் சரிங்களா. அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து 10ஆம் ஸ்தானம் வந்து துளாராசி சரிங்களா. 7 வந்து கடகம், 8 சிம்மம், 9 வந்து கன்னி, 10 வந்து துலாம். உங்களுக்கு துலாம் வந்து 10ஆம் இடம் வரலாம். தொழில் மேல் தன்னோட செயல்பாடுகளின் மேல் ஜீவனத்தின் மேல் வந்து சந்தேகம் வந்து மிகுந்த சந்தேகம் வந்து வரும் சரிங்களா. அப்புறம் வந்து 10 தன்னோட ஜீவனத்துக்கு மேல் சந்தேகம், தன்னோட வேலை பார்க்கும் இடத்துல வந்து வேலை பார்க்கும் நபர்களோடு சந்தேகம் சரிங்களா. தன்னோட ஜீவனங்கள் தன்னோட தொழில் வந்து நல்லா போயிட்டுருக்க இடத்துல அங்கே வந்து உறவாடும் நபர்கள் இடத்துல வந்து சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து வரும் சரிங்களா. தன்னோட தொழிலையே வந்து மிகுந்த சந்தேகப்பட்டு அதிக எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து போடாமல் சரிங்களா, அதிக முதலீடுகளும் போடாமல் சரிங்களா, திறமை இருந்தாலுமே பின்வாங்க வைக்கும் சரிங்களா. சந்தேகம் வந்து மைனஸ். தன்னோட இழப்புகளுக்கு வந்து அச்சாரம் தான் வந்து சந்தேகம் அப்படிங்கிறது
சரிங்களா. அடுத்து வந்து கும்பம். கும்பம் இவங்களுக்கும் தன்மையிலேயே வந்து மிகுந்த மகரத்துக்காரை விட கும்பத்துக்காரங்க ரொம்ப அதிகமாக சந்தேகம் இருக்குது. சரிங்களா. அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து 9 வந்து துளாராசி. எங்கே சனி உச்சமாங்கன்னா தந்தை மேல் சந்தேகம், தன்னோட உயர்வின் மேல் சந்தேகம், பதவி பட்டம் இதில் வந்து சந்தேகம், படிச்சிருந்தாலுமே பட்டம் வாங்கியிருந்தாலுமே அதன் மேலேயே சந்தேகம், அது உதவி இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம். சரிங்களா. இப்போ அதாவது வந்து ஆன்மீகத்தில் வந்து சந்தேகம். சரிங்களா. ஆன்மீகம் வந்து கோயில் போனால் அங்கெல்லாம் சாமி எனக்கு வந்து தூக்கி கொடுத்துருதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறது. சரிங்களா. சாமி எனக்கு வரல தரமாட்டேங்குது. சரிங்களா. அந்த மாதிரி சந்தேகம். பெரியோர்கள் எனக்கு வந்து ஏதாவது பங்கம் நடந்து விடுமோ. சரிங்களா. இந்த மாதிரிலாம் சந்தேகம். தொலைதூர பயணங்களில் வந்து சந்தேகத்தை வந்து அந்த இடங்களில் வந்து சந்தேகம் வருது. அந்த இடத்தில் போகும்போது சந்தேகம் வந்து ஏற்படும். சரிங்களா. பூர்வீகத்தில் வந்து சந்தேகம், பூர்வீக நபர்களால் சந்தேகம், தானே வந்து பூர்வீகத்தில் வந்து அதிகமாக சந்தேகப்படுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து மீனத்துக்கு வந்து அப்புறம் வந்து கும்பத்துக்கு வந்து அயனசயன போகத்தில் தன்னோட வந்து உயிர் சம்பந்தமான சந்தேகங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்குது. சரிங்களா. ஏன்னா 12 வந்து லக்னம் விரயஸ்தானம் அப்படிங்கிறது தான். அடுத்து மீனத்துக்கு வந்து 12ஆம் இடம் வந்து கும்பராசி வரனால இவங்களுக்கு வந்து ஆயுள் அதிகமாக இருந்தாலுமே அது காலப்புருஷனுக்கு 8ல் வந்து துலாவத்தில் வந்து சனி உச்சமாகிறாரு. இதுக்கு வந்து நீண்ட ஆயுள் தான். மீனராசிக்காரத்து 12 லக்னங்களே நீண்ட ஆயுள். ஆனால் அப்படி ஆயுள் இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து கொள்ள வைக்கும். அந்த ஆயுள் மேலே சின்ன நோய் வந்தாலுமே ஐயோ செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்து அதை போய் கரெக்டாக ஒரு சின்ன நோய் இருந்தாலும் அதுக்கு டாக்டர்கிட்ட போகாமல் அதுக்கு வைத்தியம் பார்க்கவுமா இருப்பாங்க. சரிங்களா. 8ல் சனி உச்சமாக நாங்கள் 12ஆம் இடத்துல வந்து சனி உச்ச மூலத்திரிகோண வலுவேடையினால தனக்கு இவருக்கு ஏதாவது பங்கங்கள் நடந்து விடும், பாதகம் நடந்து விடுமா அப்படிங்கிறது. சரிங்களா. அதாவது முயற்சி செய்யாமல் பெரிய லாபங்களுக்காக முயற்சி எடுக்கும்போது சந்தேகம் வர்றது. ஆனால் 11க்குரிய ஒரு சனி அப்படிங்கிறனால அது மாதிரி வழியிலேயும் வந்து வரும். சரிங்களா. நண்பர்கள் மேலேயே சந்தேகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்யும்போது சந்தேகங்கள், பிரேக் அப்படிங்கிறது ஆகிறது, இதெல்லாம் வந்து வரும். சரிங்களா. அதாவது சனி பகவான் இருக்கும் இடத்துலையும் வந்து சந்தேகத்தை கொடுப்பார் அப்படிங்க சொன்னேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ லக்னத்திலே இருந்தாருன்னா உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து மிகுந்த சந்தேகம் வரும். சந்தேகம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாட்டையுமே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து அதுலேயும் சந்தேகத்தை கொள்ள வைக்கும். சரிங்களா. அதாவது தன்னோட இருப்பையே வந்து சந்தேகம் கொள்ள வைக்கும். சரிங்களா. இந்த மாதிரி 12 லக்னங்கள் வந்து இந்த மகரம் ஃபஸ்ட்டு வந்து கும்பத்தில் மூலத்திரிகோணம் அடைகிறதுனால அங்கே தான் வந்து இவர் அதிகமான கதிர்வீச்சுகளை குவிக்கும் இடம் தான் வந்து மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது. அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த ஸ்தானமாக வருது அங்கே வந்து அதிக சந்தேகம். சின்ன மகரம் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த ஸ்தானம் வருது அதில் வந்து சந்தேகம். அந்த ஆதிபத்திய ஸ்தானங்களில் சந்தேகம். துலாம் வந்து உங்களுக்கு எந்த ஆதிபத்தியம் வாங்குதோ அதில் வந்து சந்தேகம். இதெல்லாம் வந்து சனி பகவான் தான் வந்து செய்வார். இல்லை மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு பலன்களை கொடுப்பதை வந்து பாவ கிரகங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா. அது வந்து தேவையில்லை விஷயமா இருந்தாலுமே அது உண்மைன்னு நம்ப வைக்கும். உண்மை இதுதான் உண்மை அப்படின்னு நம்ப வைக்கும். அதனால வந்து அதை நம்ம அந்த கெட்ட விஷயங்களில் இறங்கி நம்ம வந்து கெட்டு போகிறோம். சரிங்களா. நன்மையான கிரகங்கள் வந்து நல்ல விஷயங்களில் வந்து நம்பிக்கையை ஏற்படுத்து அதை நோக்கி நகர்த்தி கொண்டு செல்லும். அதனால் வந்து உயர்ந்த நிலையை நாம் அடையலாம். பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கும்போது தீமையான கர்மாக்களை செய்து இந்த பிறவிக்கு மேலும் வந்து நம்ம வித்துடுவது, இதுதான் வந்து பாவகிரகங்கள் தருவது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் அப்புறம் லக்னங்களை பார்க்கலாம், சந்தாய விளக்கங்களை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பிறந்த விவரங்களை அனுப்பி ஆன்லைன்லேயும் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். சரிங்களா. ஓகே பிரச்சனை இல்லைங்க.